வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 10 நாள் 29 புதன்கிழமை ஆகஸ்ட் 12 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டம் சாதனை மாணவர்கள் ஈரோட்டில் ஒருநாள் சந்திப்பு. நல்லூர் வட்டம் கட்டமைப்பில் 9வது துறை சாதனை மாணவர் துறை. அத்துறையின் மாநில பொறுப்பாளர் செல்வன் விஷ்ணு 12ஆம் வகுப்பு மாணவர். அத்துறையின் முதல் சந்திப்பு மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருச்சி கிளாசிக் பயிற்சி அரங்கத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதில் கலந்து கொண்ட சாதனை மாணவர்கள் நாள்தோறும் அதிகாலை இணைய வழியாகவும் மாவட்ட அளவில் வாரந்தோறும் நேரிடையாகவும் சந்தித்து வருகின்றனர். நடைபெறும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி தமிழக அளவில் உள்ள சாதனை மாணவர்கள் சுமார் 80 பேர்கள் ஒருநாள் சந்திப்பாக ஈரோட்டில் உள்ள செங்குந்தர் பள்ளியில் சந்திக்கின்றனர். இந்த நிகழ்வில் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு, அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குநர் தங்கவேலு ஐயா ஆகியோர் கலந்து கொள்ள இருப்பதாக சாதனை மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் விஷ்ணு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். காரைக்குடியில் 3வது சக்தி தொண்டு அமைப்புகளின் சந்திப்பு. நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் 74வது துறை தொண்டு நிறுவனங்கள். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் ஒன்றாக சந்திப்பதற்கான வாய்ப்பினை 3வது சக்தி என்ற பெயரில் நல்லூர் வட்டம் நடத்தி வருகிறது. ஆகஸ்ட் 20 மாலை 6 மணிக்கு சிவகங்கை மாவட்ட 3வது சக்தி சந்திப்பு காரைக்குடி ஆனந்தா நகர் ஸ்ரீ கார்த்திகேயன் பள்ளியில் நடைபெறவிருப்பதாக சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். திண்டுக்கல் சமூக ஆர்வலர்கள் என்ஜிஓக்கள் சந்திப்பில் நல்லூர் வட்டம். ஆகஸ்ட் 9 ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல்லில் மாவட்ட சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த சந்திப்பில் நல்லூர் வட்டம் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி, ஹபீப் ராஜா அவர்கள் நல்லூர் வட்டம் பற்றியும் கிராம சபை பற்றி முகமது ரசூல் ஆதித்யா அவர்களும் போதைப்பொருள் விழிப்புணர்வு பற்றி சமேந்திரா தமிழ்செல்வன் ஆகியவர்களும் பேசினர். 80க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவருக்கும் கிராம சபை விழிப்புணர்வு, செம்மை இல்லம், 100 துறை அடங்கிய பிரசுரங்கள் அளிக்கப்பட்டன. அந்நிகழ்வில் மாணிக்க மாணவர்கள் பற்றிய செயல்பாடுகளை ஆசிரியை மகாலட்சுமி விளக்கினார். சிறப்பு அழைப்பாளராக திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் IPS அவர்களுக்கு அரசமைப்பு சாசன முகப்புரை புத்தகம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 4 சாதனை மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருள் விழிப்புணர்வு அளித்தமைக்கு அவர்களுக்கு அதற்கான சான்றிதழை காவல் கண்காணிப்பாளர் வழங்கியதாக நல்லூர் வட்டம் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் திண்டுக்கல் மாவட்டத்தில். திண்டுக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறுப்பாளர் ஹபீப் ராஜா, மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி ஆகியோர் ஸ்ரீராமபுரத்தில் சாதனை மாணவர்கள் சம்மேந்திரா, தமிழ்செல்வன் ஆதித்யா, முகமது ரசூல் ஆகியோரை அவரவர்களது இல்லத்தில் சந்தித்தார்கள். முன்னாள் மாணவர் துறை பொறுப்பாளர் யாழினி, திறன் மேம்பாட்டு மற்றும் வேலை வாய்ப்புத்துறை நலன்குமார் ஆகியோரும் பங்கேற்றனர். அந்த சந்திப்பில் மாணவர் சமேந்திரன் தன்னுடன் பயிலும் சக மாணவர்களை ஒன்று திரட்டி அங்குள்ள கோயில்களை சுத்தப்படுத்தியதோடு குப்பைகளை தரம் பிரித்து அப்புறப்படுத்தியதை மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டார். 12ஆம் வகுப்பு படிக்கும் முகமது ரசூல் மற்றும் ஆதித்யா இருவரும் இணைந்து குப்பைகளை தரம் பிரித்து ரீசைக்கிள் செய்யும் கருவியை உருவாக்கும் முயற்சியில் களம் இறங்கியுள்ளது. காந்த சக்தியை கொண்டு மின் உற்பத்தியை உருவாக்குவது போன்ற ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ளதோடு போதை விழிப்புணர்வை பற்றிய விழிப்புணர்வினை சக மாணவர்களிடையே ஏற்படுத்திய அனுபவம் பகிர்ந்து கொண்டது இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் மட்டுமே கிடைக்கும் நல்ல அனுபவங்கள் என்றும், அத்துடன் நல்லூர் வட்டத்தின் உறவுகளிடையே புரிதல் அதிகமாகி இணக்கம் வலுவடைந்து வருவதாக திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். கிராம சபையை 1 வாரம் முன்னதாக அறிவிக்க வேண்டும். முறையாக அறிவிக்கும் சின்ன கலையம்பத்தூர் ஊராட்சி.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஊராட்சி ஒன்றியம் சின்னக்கலையம்புத்தூர் ஊராட்சியில் வருகிற ஆகஸ்ட் 15 அன்று நடைபெறவிருக்கிற கிராம சபை கூட்டத்தை ஒரு வாரத்திற்கு முன்னதாக அழைப்பிதழ் தயாரித்து ஊராட்சியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கும் விதமாக ஆட்டோவில் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தும் சின்னக்கலையம்புத்தூர் ஊராட்சி கிராம சபை கூட்ட அழைப்பிதழ் வருகின்ற 15/8/2026 சனிக்கிழமை அன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு காலை 11 மணிக்கு நமது ஊராட்சியின் கிராம சபை கூட்டம் கூட்டுறவு வங்கி வளாகம் முன்பு நடைபெற உள்ளது. அது சமயம் சின்னக்கலையம்புத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் ஊர் பொதுமக்களும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அழைப்பிதழை நேரிடையாக வழங்கியும் முறைப்படி செய்துள்ள சின்னக்கலையம்புத்தூர் ஊராட்சி நிர்வாகத்திற்கு நல்லூர் வட்டத்தின் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.